இந்த ட்ரைலர்ல நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா, ஒரு ஷார்ட் அப்படி தொங்கிட்டு ஒரு கையில கன்னு ஒரு கையில, அந்த 20 அடி ஹைட்ல இருக்கு. அது வரும்போது இது அறுந்துடுச்சு, மேல இருக்கிற ரோப் அறுந்துடுச்சு. 2 கையில இருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். ஒரு கையில ரோப்பு ஒரு கையில கன்னு இருக்கும். வந்துட்டு ரோப் எடுத்து அப்படியே கீழே விழுந்தார். சார் அதுதான் கடவுள் புண்ணியம் சார். இங்க வந்து ஒரு ராக்கு பக்கத்துல வந்து ஒரு புதர் மேல விழுந்தார். ராக் மேல விழுந்தாருன்னா அவர் வேற மாதிரி ஆயிருக்கு. அவ்வளோ உடனே டக்குன்னு நின்றார். எல்லாமே ஷாக் ஆயிட்டோம். உன்னை ஓடி வந்தாங்க. அவருக்கு வந்து கீழே புதர் மேல விழுந்ததுல பேக் போன் கொஞ்சம் இதுவாச்சு, பேக்ல கொஞ்சம் ரொம்ப வலி. எழுந்து நின்று மெதுவா என் கை மேல, என் தோல் மேல கை போட்டு சொன்னாரு, சொல்லுமணி வேற ஷார்ட் ஏதோ எடுத்து அவங்க பயந்துருவாங்க, என்னால் நிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளோஸ் அப் மட்டும் எடுனார். உடனே நான் வந்து ஒரு க்ளோஸ் அப் எடுத்துட்டு சார் இவர்கிட்ட ஸ்டன் மாஸ்டர் கிட்ட, இல்லை சார் கொஞ்சம் எனக்கு வேற ஒர்க் இருக்கு, நீங்க அப்புறம் எடுத்துக்கலாம் சார் வந்து விஜயகாந்த் நான் கொஞ்சம் ஓவர் பவர் பண்ற மாதிரி ஒரு சின்ன டிராமா பண்ணி அனுப்பிச்சோம். ஏன்னா அவர் எதுக்கு சொன்னார்னா, இல்லை சொல்லுமணி எனக்கு அடிபட்டதுன்னு நினைச்சேன், அப்புறம் ஸ்டன் மாஸ்டர் ஷார்ட் எடுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அப்போ வந்து நாளையிலிருந்தா வந்து வேற மாதிரி எடுப்பாங்க, அதனால அடிப்பட்டது வெளியே யாரும் சொல்லக்கூடாதுங்க. அப்போ எவ்வளவு ஒளி தனக்குள்ள இருந்தா கூட அதை யாருக்குமே வெளியே காமிச்சுக்காம அந்த ப்ராடக்ட் நல்லா வரணுங்கிறதுக்காக மிக அதிகமாக பாடுபட்டு